सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாளைய தினம். வருகிற ஆகஸ்ட் மாதம் இந்தி தேர்வு நடக்க அந்த தேர்வுக்கு ஃபுல்லாக நாங்கள் மாடல் கொஷின்ஸ் ப்ளஸ் ஆன்சரோட ஃபுல்லாக வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ வித்து ப்ளஸ் மாடல் கொஷின் பேப்பரும் நாங்கள் விட்டுருக்கோம். இப்போ 2 செட்டு மத்தியமாவில் ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் ஃபுல்லாக நாங்கள் கொஷின் ஃபுல்லாக நாங்கள் மாடல் கொஷின் எப்படி உங்களுக்கு தேர்வில் எப்படி கொடுப்பாங்கன்றது நாங்கள் கொடுக்குறோம். இந்த 2 செட்டை வச்சு நீங்கள் ஃபுல்லாக டெஸ்ட் எழுதி பார்க்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் 90 மார்க்ஸ் கண்டிப்பாக வரும். இந்த ஆன்சர்ஸ் இதில் கொஷின் பேப்பர் ஆன்சர் எழுதாதான் ஏற்கனவே ஆன்சரோட வீடியோஸ் ஃபுல்லாக நாங்கள் போட்டிருக்கோம். அங்கே போய் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் எல்லாம் படிச்சுக்கலாம். இது மதியமாக 2 அப்படிங்கும்போது இது சண்டேயில் நடக்கும். இது மதியம் நடக்கக்கூடிய தேர்வு. இது 100 மார்க்ஸு. எக்ஸாம் ரோல் நம்பர் ஹால் டிக்கெட் நம்பர் எடுத்து இங்கே எழுதணும். தீனம் அன்றைக்கி என்ன நாள் அந்த டேட்டை நீங்கள் எந்த தேதியில் தேர்வு அந்த தேதி இங்கே ஃபில் பண்ணணும். அப்போ எந்த ஊருன்றது அந்த சென்டர் நேம் சொல்லுவாங்க. அந்த என்ன ஊருன்றது அது இங்கே எழுதணும். நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இந்த இடத்துல உங்கள் நேம் எக்ஸாம் தேர்வுடைய நேம் இந்த இடத்துல எழுதணும். அப்புறம் கீழே ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அப்படிங்கும்போது உங்களுடைய சிக்னேச்சர் இங்கே நீங்கள் ஃபில் பண்ணணும். இது வரைக்கும் இந்த கொஷின் பேப்பர் தீர்த்துட்டு மொத்த மார்க் கவுண்ட் பண்ணி போடுவாங்க. அதுதான் இங்கே ஃபுல்லாக அந்த 100க்கு மொத்தம் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதை எடுத்து இங்கே போடுவாங்க. இங்கே பரீட்சை எஸ்டுகார் அப்படின்னா பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணுறவங்களோட அவங்களோட சிக்னேச்சர் இங்கே இருக்கும். ஃபஸ்ட்டு கிஞ்சி தூ பிரச்சனைக்கு உத்தர் லிக்கியே. ஃபஸ்ட்டு இந்த 2 கேள்விக்கு மட்டும் பதில் எழுதுக அப்படின்றாங்க. அதுக்கு மார்க் ஒன்றுக்கு 2.5 மார்க்கு, மொத்தம் மார்க் 5. செகண்ட் ரோமன் கிஷி ஏக்கு கஹானிக்கா சாராம்சலியே. கஹானி அப்படிங்கும்போது கதை பகுதியிலுடைய எஸ்ஸியை கொடுத்துருக்காங்க. மற்ற இதில் ஏதாவது கிஷி ஏக்கு கஹானிக்கா சாராம்ச லிக்கியே. இது செகண்ட் ரோமனு. இதில் ஏதாவது 1 மட்டும் எழுதினா போதும். மார்க் 10 மார்க்கு. ஃபஸ்ட்டு மௌனகி மந்திரகை சுக்கே சந்திரே பாரதியக்கி தப்சையா. இந்த 3 ஏதாவது ஒரு கதை எழுதுனா மார்க் 10 மார்க்கு. தேர்ட் ரோமன் கின்கி தோ பெர்சனுக்கு உத்தர் லிக்கியே. இதுக்கு தேர்ட் ரோமனில் மார்க் 5 மார்க்கு. இதில் ஏதாவது 2 மட்டும் எழுதி மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. 2க்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் எழுதினா போதும். ஃபஸ்ட்டு தசரத்துக்கு கித்தினி புத்திரகத்து வே கோன்கே. தசரத்துக்கு எத்தனை மகன்கள் இருந்தார்கள், அவர்கள் யார் யார் அப்படின்றாங்க. அப்போ தசரத்துக்கு 4 புத்திரத்து. தசரத்துக்கு மகாராஜாவுக்கு 4 மகன்கள் இருந்தனர். வே ராம், லக்ஷ்மணன், சத்ருகன், அவர் பரத், தே 4 பேர். இரண்டாவது சப்பு லோகம் விஸ்வாமித்திர சே கியோன் டர்த்தே. எல்லாரும் எல்லா மக்களும் விஸ்வாமித்திரை பார்த்து ஏன் டர்த்தே ஏன் பயந்தனர். சப்பு லோக் விஸ்வாமித்திர படே தப்சிவி அவர் குரோதித்தே இஸ்லியே சப்பு உன்சே டர்த்தே. விஸ்வாமித்திரர் ஒரு சிறந்த ஒரு முனிவராக இருந்தால் அவர் அதிகமாக குரோதி அப்படின்னா கோபம் கொண்டவராக இருந்ததால் மக்கள் அனைவரும் அவரை பார்த்து பயந்தனர். பரத் லக்ஷ்மணன் அவர் சத்ருகன்கே விவாகே கின்கே சாத்துகியே. பரத் லக்ஷ்மணன் சத்ருகனுடைய திருமணம் யாருடன் நடைபெற்றது. பரத்துக்கா விவாகே மாண்டவி சே. லக்ஷ்மணன் கா விவாகே ஊர்மிளா. அவர் சத்ருகன் கா விவாகே ஸ்ருதி கீர்த்தி சே ஹுவா. இவங்க மனைவியோட பேர்லாம் கொடுத்துருக்காங்க. 4th
मंदरानी கைகேயி से क्या वर मांगने के लिए कहा மந்திரா வந்து கைகேயிட்டு வந்து ஏன் வந்து வரம் கேட்க சொன்னால். வர்ணம் வந்து வரம்னு அர்த்தம். மந்திரா நீ கைகேயி से कहा மந்திரா வந்து கைகேயிடம் சொல்கிறார். தும் தும் ஏக்கு வர் முதல் வரம் ஏக்கு வர் அப்படின்னா முதல் வரம் राम का वनवास और दूसरे वर से भरत का ராஜாபிஷேக் மாங்கா. முதல் வரத்தில் வந்து ராமர் வந்து வனவாசத்துக்கு போகணும், இரண்டாவது வரம் வந்து பரத்துக்கு வந்து ராஜாபிஷேகம் பட்டாபிஷேகம் செய்யணும் அப்படின்னு இந்த வரத்தை வந்து மன்னர்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு மந்திரா வந்து கைகேயிட்டு சொல்கிறா. 4th क्वेश्चन किसी एक पाठ का सारांश லிக்கியே. இது வந்து எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. மொத்தம் டோட்டலாக 4 இருக்குது. ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். தனுஷ் அஞ்ச மந்திராக்கா ஷட்யந்திர கிரகக்கி பக்தி பரத் மிலாப். இந்த 4மே முக்கியம். இந்த எஸ்ஏ ஃபுல்லாக நாங்கள் தமிழ் லெக்ஷன் ஃபுல்லாக நாங்கள் போட்டிருக்கோம். அங்கே போய் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து ஒன்று மட்டும் எழுதுனா போதும். மார்க் 10 மார்க்கு. फिफ्थ रोमन किनकी 4 का लिंक बदले लिंक अपने जेंडर ஆண் பாலாக இருந்தால் பெண் பாலாக மாற்றணும், பெண் பாலாக இருந்தால் ஆண் பாலாக மாற்றுறது. இதில் மொத்தம் வந்து 4 மார்க்கு. அவங்க 10 கொடுப்பாங்க. உங்களுக்கு எது நல்லா தரவா தெரியுது அதில் 4க்கு மட்டும் எழுதினா போதும். அந்த கொஷின் நேரான உண்டான ஆன்சர் எழுதிடணும். 10ல் வந்து 4க்கு மட்டும் எழுதினா போதும். பிதா மாதா புத்திர புத்திரி குத்தா குத்தியா ஷேர் ஷேர்னி பதி பத்தினி வித்வான் विदुषी युवक युवक्ति देवर देवरानी आदमी औरत कवि कवित्री. 6th रोमन किनकी 4 का வச்சன் பதிலே. வச்சனம் வந்து ஒருமை பன்மையாக இருந்தால் ஒருமையாக மாற்றணும், ஒருமையாக இருந்தால் பன்மையாக மாற்றுறது. சிங்குலர் புளூரல். ஃபஸ்ட்டு இதில் வந்து மொத்தம் வந்து 10 கொடுப்பாங்க. நீங்கள் 4 மட்டும் எழுதினா போதும். இதுக்கு ஒவ்வொரு மார்க்கு. கபடா கபடி பக்ரா बकरे बालक बालिका बाई बाई नदी नदियांग चिड़िया चिड़ियांग गाय गायें किताब किताबें माला मालाएं गाड़ी गाड़ियाँ. 7th रोमन किन 4 अक्षरों का 4 अंकों को अक्षरों में लिखिए. இந்த இதில் வந்து 4 எண்ணிக்கை நம்பர்களுக்கு மட்டும் வந்து ஹிந்தியில் எழுது அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இதில் வந்து மொத்தம் 4 மார்க்கு. இதில் அந்த 5 கொடுப்பாங்க. ஏதாவது வந்து 4 மட்டும் எழுதினா போதும். 9 9 16 16 21 21 49 49 75 75. 8th रोमन வாட்சி பதிலே அப்படின்னு வந்து ஆக்டிவ் வாய்ஸாக இருந்தால் பேசிவ் வாய்ஸாக மாற்றணும், பேசிவ் வந்து ஆக்டிவ் வாய்ஸாக மாற்றணும். அதில் வந்து ஒன்று கொடுப்பாங்க. ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு. மொத்த டோட்டலாக 2 தான் தருவாங்க. அதுக்கு மொத்த டோட்டலாக 4 மார்க்கு. ஃபஸ்ட்டு வந்து ஜோசப் நீ யக்கு சிட்டி லிக்கி. இப்போ ஜோசப் இங்கே வந்து நேன் வர இடத்துல நீங்கள் வந்து சேன் போட்டுக்கணும். இதில் அப்படியே எடுத்துக்கலாம். ஜோசப் நீ யக்கு சிட்டி லிக்கி ககி. இங்கே லிக்கின்ற இடத்துல நீங்கள் வந்து ககி இந்த 2 மட்டும் தான் மாற்றணும். செகண்ட் ஒன் ராம்சே ராவன் மாரா கயா. அப்போ ராம்சே அப்போ வந்து ராமனால் ராவன் கொல்லப்பட்டான் அப்படின்னு சொல்லி இப்போ இங்கே செயற்பாட்டு வினையாக கொடுத்துருக்காங்க. இப்போ செய்வினையாக நம்ம பார்த்துறது. அப்போ வந்து இந்த சே வந்தால் இங்கே வந்து நே போட்டுக்கணும். அது நே வந்தால் இங்கே சே வரும். மேலே பார்த்தது தான் வந்து ராம்சே ராவன் மாரா கயா. ராம் நே ராவனுக்கோ மாறா. இங்கே கயான்னு வந்தால் இந்த இடத்துல மாறா மாற்றிக்கணும். இங்கே வந்து நே போடணும். இந்த 2 இங்கே மாறும். 9th रोमन வாக்கிய ஜோடியே. இதுக்கு வந்து மார்க் வந்து 4 மார்க்கு. ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு. இப்போ வந்து
இது ஜோடி அப்படின்னா 2 வாக்கியமாக கொடுத்துருவாங்க. நம்ம வந்து ஒரே வாக்கியமாக வந்து நம்ம வந்து இணைக்கணும். இணைத்து எழுதுக அப்படின்னு. मुसाफिर दक गया, वग आराम करने के लिए लेट गया, முசாஃபிர் தக்கு கயா. இதை அப்படியே பார்த்து எழுதிக்கிறீங்க. இந்த கோடை எடுத்துடுறோம். கோடை எடுத்துகிட்டு அவர் ஆறாம் கர்னே கேலியே கயா. இந்த கோடை மட்டும் எடுத்துகிட்டு இந்த வக்கு வந்து நம்ம எடுத்துடணும். அவ்வளோதான். இதெல்லாம் அப்படியே பார்த்து எழுதுறோம். இந்த கோடை எடுக்க இந்த வக்கு எடுத்துடுறோம். புலிஸ் ஆகி லோக் பாகு கயே. இந்த புலிஸ்கே ஆத்தே. இந்த ஆகின்னு அந்த இடத்துல ஆத்தே. புலிஸ்கே ஆத்தே நீங்கள் எழுதணும். புலிஸ்கே ஆத்தே ஆத்தேஹி. போலீஸ் வந்ததனால்தான். அப்போ அந்த ஹீன தான் அர்த்தம். வந்தனால்தான் லோக் பாகு கயே. மக்கள் பயந்து ஓடினர். இதெல்லாம் அப்படியே பார்த்து எழுதினோம். இந்த கே ஆத்தேஹி மட்டும் எழுதிட்டு மீதெல்லாம் அப்படியே கொஷின்லேயே இருக்க எழுதிங்க. அடுத்து 10th रोमनिல் கின் 5 वाक्यों का சுத்த ரூப் लिखिए. இங்கேருந்து தவறான சொற்கள் கொடுத்துருக்காங்க. சரியான சொற்களை வந்து மாற்றுக அப்படி. மற்ற வந்து 6 கொடுக்குறாங்க. இதில் வந்து நீங்கள் 5 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. இப்போ யக் ஏக்கு கித்தாப். இது ஒரு புத்தகம் அப்படின்றாங்க. கரெக்டான ஆன்சர் என்ன பண்ணு, யக்கு ஏக்கு கித்தாப் அப்படியே பார்த்து எழுதிட்டு நீங்கள் என்ன ஹைன்னு எழுதணும். யக்கு ஏக்கு இது ஒரு புத்தகமாக இருக்கிறது அப்படின்னு மட்டும் இந்த ஹை சேர்த்துணும். அப்போ தான் வந்து முழுமையான வாக்கியம் அடையும். சரியான சொற்கள் ஆகும். செகண்ட் வந்து ராம்னி உஸ்கே பாஸ் கஹா. அப்போ ராம்னி உசுசே. இந்த உஸ்கேன்னு இருக்க இடத்துல நீங்கள் வந்து சே போட்டுக்கிறீங்க. உசுசே கஹா. சீதா கே பாஸ் பூச்சோ. சீதா இங்கே கேன்னு வர இடத்துல வந்து இங்கே சே வரும். சீதா சே பூச்சோ. இந்த பாஸ் வந்து எடுத்துடணும். பூச்சோ. உஸ்கோ பூச்சா. உசுசே இந்த கோன் வரத்துல சே போட்டுக்கிறோம். நம்ம உசுசே பூச்சா. குச்சி பானி ஜிஜியே. குச்சின்னா வந்து கொஞ்சம் அர்த்தம். தோடானாலும் வந்து கொஞ்சம். குச்சினா சில, தோடானா கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள். அப்போ வந்து தோடா பானி ஜிஜியே. இங்கே குச்சி கொள்ள இங்கே தோடா இதெல்லாம் அப்படியே எடுத்து ரைட் பண்ணுறோம். இந்த லாஸ்ட் ஒன்று வந்து ரவி கோ ஏக்கு லடுக்கி थी. ரவிக்கு ஏக்கு லடுக்கி थी. ரவிக்கு வந்து லடுக்கினா வந்து ஒரு சிறுமி. ரவிக்கு ஒரு சிறுமி இருந்தால். அப்போ ரவி அப்போ அந்த கோவம் தான் இந்த கேவம் வரணும். ரவிக்கு அப்படிங்கும்போது இந்த இடத்துல கே வரும். இதெல்லாம் அப்படியே எடுத்து ரைட் பண்ணுறீங்க. இதில் வந்து 5 மட்டும் எழுதணும். लवंथ रोमन किसी खेल के बारे में 2 लड़कों की बादशाती लिखिए. இது வந்து கான்வெகேஷன் கொடுத்துருக்காங்க. 2 கொடுத்துருக்காங்க. ஏதாவது வந்து 1 மட்டும் எழுதி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து மார்க் வந்து 10 மார்க்கு. செகண்ட் வந்து அஸ்பத்தால் மீ டாக்டர் அவர் லடுக்கேக்கு பாட்ஷாத். இந்த ஃபுல்லாக இந்த கான்வெகேஷன் ஃபுல்லாக நாங்கள் எல்லா கான்வெகேஷனும் போட்டிருக்கோம். இதில் ஈஸியாக மார்க் வந்து 10 மார்க் எடுத்துலாம். 5 சென்டென்ஸு தான் வரும். டைலாக் சென்டென்ஸு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 2மே ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வரும். ஏதாவது 1 மட்டும் எழுதுனா போதும். ट्वेल्थ रोमन छुट्टी मांगते हुए अपने अध्यापक के नाम पर ஏக்கு பத்திர लिखिए. இந்த விடுமுறை வேண்டி தன்னுடைய ஆசிரியருக்கு வந்து கடிதம் எழுதுதல். அல்லது யானா அல்லது ஹிந்தி சீக்கினைக்கு அவசியக்தா बतलाते हुए अपने मित्र के नाम पर एक பத்திர लिखिए. ஹிந்தி வந்து நம்ம அவசியம் நீங்கள் வந்து இப்போ கற்றுக்கணும் அப்படின்றது. நண்பனுக்கு வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து கடிதம் எழுதுகிறான். இதில் இந்த 2ல் வந்து ஏதாவது 1 எழுதுங்க. அதுக்கு வந்து மார்க் வந்து 10 மார்க்கு. இது 2மே இம்பார்ட்டன்ஸு. थर्टीनथ किसी एक शीर्षक पर निबंध लिखिए. நிபந்தனா வந்து கட்டுரை கேட்டிருக்காங்க. மற்ற அதுக்கு வந்து மார்க் வந்து 10 மார்க்கு. ஏதோ 3 கொடுத்து ஏதாவது 1 சொல்கிறாங்க. இந்த ஜென்ரல் எஸ்ஸே அது. ஃபஸ்ட்டு இந்த காய்னா பசு. மேரா நகர் அப்படின்னு நமது நகரம், நமது சிட்டி, அடுத்து தாஜ்மஹல். இந்த 3 ஏதாவது வந்து 1 மட்டும் எழுதுங்க. மார்க் வந்து 10 மார்க். இந்த எஸ்ஸே ஃபுல்லாக நாங்கள் தமிழில் லைனாக போட்டிருக்கோம்.
அங்கே நீங்கள் போய் படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் மீனிங் தெரியலாம் அங்கே புரிஞ்சுக்கலாம். फोर्टीन रवन अपनी பிராந்திய பாஷா में अनुवाद कीजिए. பிராந்திய பாஷைன்னு உனக்கு தெரிந்த மொழியில் எழுத சொல்லியிருக்காங்க. மார்க் வந்து 5 மார்க். அவங்க ஹிந்தியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹிந்தியில் இருக்கிறத படித்து பார்த்துட்டு நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதினாலும் எழுதலாம், தமிழ் மொழியில் வேணாலும் எழுதலாம். மார்க் வந்து 5 மார்க்கு. लास्ट वन 15th हिंदी में अनुवाद कीजिए. हिंदी में ஹிந்தியில் வந்து மொழியாக்கம் எழுதவும் அப்படின்னு ஹெட்லைன் சொல்லியிருக்கு. இங்கே வந்து ஆங்கில மொழியிலையும் கொடுத்துருக்கு. அடுத்து வந்து தமிழில் இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணு, ஹிந்தியில் தான் நீங்கள் வந்து ஆன்சர் எழுதணும். இதை படித்து பார்த்து பாயிண்ட்ஸாக படிச்சுட்டு ஹிந்தியில் வந்து எழுதுங்க. இதுக்கு வந்து மார்க் வந்து 10 மார்க்கு. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.